இன்விசிபிள் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பட்டி எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்க மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம தைப்போமோ அந்த அளவுக்கு இடம் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பட்டி ஷேப்க்கு வரைஞ்சிக்கலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இதில் வந்து 2 பட்டிக்கு இருக்குது. நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வெட்டி 3ஆக வச்சுக்கிறேன். இப்போ இன்விசிபிள் பட்டி எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம சாதாரணமாக தைக்கும்போது 3 பீஸையும் வச்சுட்டு மேலே அப்படியே வச்சு தைப்போம். இது வந்து 2 பீஸ் கீழே வச்சுட்டு 1 பீஸை மேலே வச்சு தைக்க போகிறோம். கப் ஷேப் மேலே ஒரு பீஸு, கீழே வந்து 2. கீழே 2 இருக்குது, அதுக்கு மேலே கப் ஷேப் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டாட் பிடிச்சக்குள்ள அதை வந்து இது மாதிரி மடித்து சைடாக எடுத்துடணும். அப்படியே வச்சு தையல் போடக்கூடாது. இப்போ நம்ம அந்த பட்டியோட வளைவு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஒரு தையல் போட்டாச்சு. அதை சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். நம்ம உள்ளேருந்து திருப்பி எடுக்கும்போது சுருக்கமாக இழுத்த மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், அடியில் 2 பீஸ் அப்படியே தான் இருக்குது. ஒன்று மட்டும் மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு மேலேருந்து கப் ஷேப்பை நம்ம இப்படி சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் அதை கீழே வச்சு பாருங்கள், நான் தடவை செய்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு பக்கத்தை மட்டும் மேலே எடுத்துட்டு மேலே இருந்து அதை சின்னதாக சுருட்டி உள்ளே வச்சுட்டு திரும்பவும் அதை எடுத்து கீழே வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ அதை நம்ம உள்ளே உருந்து திருப்பி வெளில எடுத்தோம்னா இந்த பிசர்லாம் நமக்கு உள்ளே போயிடும். இப்போ இன்விசிபிள் பட்டி தச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே எப்பவும் போல் ஒரு மடக்கு தையல் போட்டுக்கலாம். இது தைச்சி பழகும்போது தைக்கிறவங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கீழேயுமே தையல் போட போகிறேன். நம்ம போடணும்னா போட்டுக்கலாம்.